தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி விவசாய சங்கம் எங்கள் சங்கத்தில் இன்றைக்கு வேலப்பாடி புனலப்பாடி இந்த ரெண்டு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட புகார்கள், அதாவது ஏற்கனவே கொடுத்த பழைய புகார்கள் நாங்கள் இப்போ புதுசாக கொடுக்கல. அடிஷ்னலாக பார்த்தா எஸ்வி நகரத்தில் 2019 ஒரு எவிஷன், ஒரு ரோட்டில் ஒரு டிராக்டர் போக முடியல, நெல் அறுவடை செய்கிற மிஷின் போக முடியல, ஸ்கூல் பசங்க போக முடியல, வாழ்வாதாரம் பாதிக்குது. 2019 பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இதுவரை நடவடிக்கை எடுக்கலை. அப்போது 19, 20, 21 7 வருஷமாக புகார் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. வேலப்பாடியில் பார்த்திங்கனாக்கா ஒரு 15 விவசாயி பார்த்திங்கனாக்கா கிணறு கல் கட்டடம் இடிஞ்சு போய் தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான நிதி கவர்மெண்ட்டில் அரசாங்க நிதி ஒதுக்கும். அந்த மனு விசாரிக்கப்படலை. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இந்த மாடு கொட்டா கட்டுறதுக்காக நிறைய மனு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எதுவும் விசாரணை செய்யலை. சில பேர் பயிர் வைக்கிறதுக்கு ஏரிக்காவா மூலியமாக போயிட்டு அந்தாண்ட போய் அவர் வயலுக்கு போயிட்டு பயிர் வைக்க முடியாத ஆக்கிரமிப்படி வச்சுக்கலாம். அது பார்த்துட்டாக்கா ஒரு 100 மனு கொடுத்துருக்காரு. இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை இந்த கோட்டாட்சியர் அலுவலகத்தில் எடுக்கலை. கலெக்டர் கொடுத்துருக்காங்க, வட்டாட்சியர் கொடுத்துருக்காங்க, கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கலை. இது போன்ற புகார்கள் கிட்டத்தட்ட பார்த்துட்டாக்கா ஒரு 60-70 புகார்கள் நான் வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவரும் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்கலாஞ்சிப்பட்டு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் விவசாயிகள் இன்னும் பல சங்கங்கள் நாங்களே பேசிகிட்டு இருந்தால் எங்களுக்கு டைம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல. ஏன்னா இது புனலப்பாடி வேலப்பாடி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தனித்தனியாக கொடுத்தா கிட்டத்தட்ட 60 பெட்டிஷனுக்கும் 60 3 என்னாச்சு 6 3 18 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரம் ஆகக்கூடாது அப்படின்றத மொத்தத்தையும் கலெக்ஷன் பண்ணி நான் ஒரு ஆள் ஒரு 10 நிமிஷம் பேசுறது உள்ளவே எங்கள் விவசாயிகளே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. ரைட், ஓகே, அவங்களுக்கு அறியாமையில் பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா ஆரணி வட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் வட்டம், கோளூர் வட்டம், ஜமுனாமுத்தூர் வட்டம், இந்த 4 வட்டத்தையும் கொண்டாந்து இங்கே கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆரணியில் கொண்டாந்து வச்சிங்கனாக்கா அத்தனை 4 வட்டாட்சியரோட விவசாயிகள் இங்கே மொத்தமாக மனு எப்படி கொடுக்க முடியும்? அந்த மொத்த மனு எப்படி நீங்கள் ஒரு கோட்டாட்சியர் வாங்கி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏற்கனவே கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அந்தந்த வட்டாட்சியாளரில் எல்லா விவசாயமும் மனு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உண்டான அதை ஒரு அக்கலாஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ பதில் சொல்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போது மொத்தத்தையும் கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இதை ஒரு 3 மணி நேரத்தில் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. டைம் 3 மணி நேரம் தான் ஒதுக்குறாங்க. ஒரு வட்டாட்சியாளரில் பெட்டிஷன் வாங்கினாலும் 3 ஹவர் தான். இங்கே மொத்தமாக 4 வட்டத்துக்கு 3 மணி நேரம் தான். அப்போது இந்த விவசாயியுடைய கோரிக்கை இந்த கவர்மெண்ட் செவி சாய்க்கலை. இது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரே இடத்துல வைக்கப்பட்டு விவசாயிகளுக்குள்ள மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த கவர்மெண்ட். அதுக்கு இந்த வட்டாட்சியாளர் இந்த கோட்டாட்சியாளர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. இந்த புகார்களை வாங்கி விசாரணை பண்ணுறதுக்கு தீர்வு கண்டுறதுக்கு முடியாத இதை டெலீட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. இது இப்போ இவ்வளோ விவசாயி நிற்கிறாங்க. இவ்வளோ விவசாயி மனு கொடுத்தாக்கா எத்தனை மணி நேரம் ஆகும் பேசுறதுக்கு? 4 மணி நேரம் ஆகிடும். அப்போது மற்ற விவசாயிகள் எப்படி மனு கொடுப்பாங்க? இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கம். அதாவது நெக்ஸ்ட் முறை அடுத்த மாதம் ஒவ்வொரு வட்டாட்சியாளரில் போயிட்டு கோட்டாட்சியர் அங்கே உட்காந்து அந்தந்த மனு அவங்க அங்கே தான் வாங்கணும். அப்போ தான் இந்த தீர்வு காணும். இதை மாதிரி பண்ணாக்கா விவசாய மோத விட்டுட்டு இருந்தாக்கா இதுக்கப்புறம் நாங்கள் மாவட்ட ஆட்சியரில் பார்ப்போம், அப்புறம் நீதிமன்றம் தான் போவோம். நிச்சயமாக இதுக்கு ஒரு சரியான முடிவு கோட்டாட்சியர் எடுக்கலாக்கா நெக்ஸ்ட் நீதிமன்றமோ இதுக்கு மாவட்ட ஆட்சியரும் தலையிட்டு கண்டிப்பாக இதுக்கு தலையிட்டு இது ஒரு முடிவு கட்டணும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மனு வாங்கிட்டு இவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு, 100 முறை கொடுத்துருக்காரு மனு. இது வரைக்கும் எந்த விதமான ரிப்ளை இல்லை, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட இல்லை. அப்புறம் எதுக்கு ஒரு கோட்ட ஆட்சியர், எதுக்கு வட்ட ஆட்சியர், எதுக்கு கட்டணம், எதுக்கு ஒரு 50 பேர் அங்கே அரசு ஊழியர்? நாங்கள் எத்தனை நாள் தான் நடக்கிறது, எவ்வளோ தான் போராடுறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரையும் ஒன்றா விட்டு மோத வைக்கிறாங்க ஒரே இடத்துல. இது கடந்த காலம் 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த கோட்டாட்சியர் தஞ்சையை பார்த்தாரு. இவருக்கே அந்த மாதிரி பண்ணுறாரு. இது சரியில்லை. இதை நாங்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து ஒட்டுமொத்த விவசாயிகளை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.